உடனே அவசரப்பட்டு இந்த கிம்பிள் வாங்கினேன். மூவ் ஆகுதா, பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரில. இப்போ வந்து இதோட ஸ்டெபிலிட்டி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு சில இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில. 1.5 வருஷம் 1.25 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிம்பிள் கூட சொல்ல மாட்டாங்க. நமக்கு மற்ற சேனல் மாதிரி நமக்கு இன்ட்ரோலாம் யோசிச்சாலும் எதுவுமே வரமாட்டேங்குது. எல்லாரும் ஹாய் வணக்கம் எல்லாமே சொல்லுவாங்க. நமக்கு ஆனால் என்ன சொல்றதே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கியா? நமக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு 1,40,000 ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. பெரிய விஷயம். ஆனா நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க கேட்கிற கமெண்ட்ஸ்ல ஒண்ணுதான், நீங்க என்ன கிம்பிள் யூஸ் பண்றீங்க, அதோட அட்வான்டேஜ் என்ன, எப்படிலாம் யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோ. இந்த கிம்பிள கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 வருஷம் 1.25 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சில பேர் வாங்கின உடனே ரிவ்யூ போடுவாங்க, வாங்கி 1 மாசம் கழிச்சு ரிவ்யூ போடுவாங்க. ஆனா இது கிட்டத்தட்ட வருஷ கணக்குல நான் யூஸ் பண்ணதோட ரிவ்யூ இது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை 1.5 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணதுக்கு ப்ரூஃப்னு பார்த்தோன்னா என்னோட வீடியோஸில் வரும். மெயின் ப்ரூஃப்னு சொன்னோன்னா இந்த பாக்ஸ் தான். இந்த பாக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரஃப் அடித்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிம்பிளுக்கு நேராக தான் எப்போயுமே நம்ம மொபைலோட கேமரா இருக்கணும். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஒயிட் பாயிண்ட் இருக்கும். இது நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் யூஸ் பண்ணனால அந்த ஒயிட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு ஒயிட் பாயிண்ட் இருக்கும். இந்த 2 ஒயிட் பாயிண்ட்டுக்கும் நேராக வச்ச மாதிரி இதை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. கிம்பிள் வந்து டோட்டல் ஆஃபில் இருக்குது. கிம்பிளை வந்து ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கையில் வச்சுனாலும் வச்சுருந்துருக்கலாம். இந்த எம்என்ஆ பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிம்பிள் ஆன் ஆயிரும். எப்போயுமே ஒரு கிம்பிளை வந்து நீங்கள் கேலிப்ரேட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் மொபைல் வச்சிருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த கிம்பிள் வந்து செட் ஆகும். கேமரா கிம்பிள் இருந்தாலும் சரி, எப்போவுமே கேலிப்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு. ஒரு ஷூட்டுக்கு முன்னாடி கேலிப்ரேஷன் பண்ணுறது தான் பெட்டர். இல்லைனா சில நேரம் நீங்கள் நேராக பிடிச்சிக்கிற மாதிரி ஒன் சைடு சாஞ்சிரும். நம்ம கரெக்டாக மாட்டிருக்கோமான்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் கேலிப்ரேஷன் வந்து பெஸ்ட்டு. இப்போ கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு இதோட ஒரு ஆப்பும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. DJI மீமோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. அது வந்து நீங்கள் இந்த பாக்ஸ் கிம்பிள் வாங்கினீங்கன்னா அதிலே ஸ்கேனர் இருக்கும். அதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்புக்கு டேரெக்டாகவே உங்களை இன்ஸ்டாலிங் பேஜுக்கு கூப்பிட்டு போயிடும். ஆப்புக்குள்ளே போன உடனே இங்கே மேலே இந்த 4 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மோர் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கே கிம்பிள் ஆட்டோ கேலிப்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கேலிப்ரேட் ஆகும். ஃபஸ்ட்டு கேலிப்ரேட் ஆகிறதுக்கு ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வந்து உங்கள் கிம்பிளை ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து கேலிப்ரேட் ஆகும். இப்போ வந்து 90% வந்து கேலிப்ரேஷன் ஆயிடுச்சு. கேலிப்ரேஷன் சக்ஸஸ். இதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் இதோட அருமை தெரிஞ்சுதா இப்போ? உங்கள் மொபைலில் இந்த கிம்பிளில் மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் வெர்டிக்கலாக ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற இந்த பட்டனை டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டலாக ஸ்விட்ச் ஆயிரும். நான் எப்போயுமே ஹரிசாண்டல் வீடியோஸ் தான் எடுப்பேன். அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட்டா போர்ட்ரேட்டு, தேவைப்பட்டா ஹரிசாண்டல் மாற்றிக்கலாம். இந்த ஜாய்ஸ்டிக்கை நீங்கள் இப்படி நகர்த்தி சம்திங் ஏதாச்சும் தெரியாமல் நகர்த்திருந்தா கூட பின்னாடி இருக்க இந்த பட்டனை டபுள் டேப் பண்ணிங்கன்னா கிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆயிரும். எல்லா கிம்பிள்லாமே மோஸ்ட்லி இருக்கும், சொல்லணும்ல, அதுக்காண்டி சொல்கிறேன். 4 மோட்ஸ் இருக்குது. ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணும் போதும் ஒரு மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அந்த மோட்ஸ் வந்து உங்களுக்கு சில இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில. உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற அந்த ரெக்கார்டு பட்டன் வந்து எதுக்குன்னா, இந்த ரெக்கார்ட் பட்டனை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஆன் ஆகும். இந்த ஆப்பில் இந்த கிம்பிளை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டு பட்டன் வந்து ஆக்சபிளாக இருக்கும். எனக்கு பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரில. நான் எப்போயுமே ஆப் யூஸ் பண்ண மாட்டேன். நான் நார்மலாக தான் வீட்டு ஸ்டெபிலைசேஷனுக்காண்டி தான் மோஸ்ட்லி இந்த கிம்பிள் நான் வச்சிருக்கேன். இது வந்து நீங்கள் இந்த ட்ரைபாட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி தான். இது நீங்கள் ரொம்ப நேரம் கையிலே பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு, இல்லை நான் வந்து செட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செட் பண்ணிவிட்டு கீழே வச்சிட்டிங்கன்னா நிற்கும். இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டனை ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிங்கன்னா ஜூம் இன், பேக்கில் வந்து ஜூம் அவுட்டு. அந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஆக்சசிபிளாக இருக்கும். இல்லை கிம்பிளில் வந்து கேமரா இருக்கும். அந்த கேமரா வந்து உங்களை ட்ராக் பண்ணும். ஆனால் ஆப்பில் போயிட்டு நீங்கள் உங்களை ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா கேமரானா தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து ட்ராக் பண்ணும். இப்போ வந்து நம்ம கேமராமேனை வந்து அங்கே நிற்க வச்சுருக்கோம். இப்போ வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு உங்கள் சப்ஜெக்ட் மேலே இப்படி ஒரு ட்ராக் வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் ஆயிரும். கிம்பிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இங்கிட்டு போ, லெஃப்ட் போ. இதில் ஒன்றும் குறைச்சல. இந்த ஆப்பில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண உங்களுக்கே தெரியும். இது எப்படியே பேசியிருந்தா ப்ரொமோஷன் வீடியோ நினச்சிருக்கீங்க. இது ப்ரொமோஷன் வீடியோனா கிடையாது, இது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதோட ஸ்டெபிலிட்டி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். வந்து நான் DJI மீமோ அந்த ஆப்பில் வந்து நான் போகலை. நான் வந்து இப்போ என்னோட நார்மல் கேமராவில் தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு வேணால் நம்ம அந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டெபிலிட்டி செக் காண்டி இப்போ ஓட விட்டு எடுக்க போகிறோம்.
இப்போ வந்து நம்ம கிம்பல் இல்லாமல் கையை வச்சுட்டு நான் ஓட போகிறேன். அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. இது வந்து கிம்பலோட கிளிப்பு தான். ரெடியா? வீடியோ வந்து இந்த கிம்பலை பற்றி இருக்கும். இந்த கிம்பலை வச்சு நான் எப்படிலாம் இந்த கிம்பலை யூஸ் பண்ணுறதை பற்றி பேசியிருந்திருப்பேன். இதை நீங்கள் இன்னும் இதை நல்லா எக்ஸ்ட்ரீம் லெவலில் யூஸ் பண்ணணுன்னா அந்த ஆப்லேயே அதுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக யூஸ் பண்ணிங்கனாலே உங்களால் அந்த கிம்பிளை இன்னும் நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். நிறைய பேர் என்னை கேட்கறனால நான் இந்த வீடியோ போடுறேன். நிறைய பேர் நீங்கள் என்ன கிம்பிள் யூஸ் பண்ணுறீங்க, சில பேர் இந்த கிம்பிள் கூட சொல்ல மாட்டாங்க, ட்ரைபாடுன்றாங்க. அது ஒரு தப்பு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தெரியல, அதனால சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் இந்த கிம்பிளை வாங்கின கதைன்னு ஒன்று இருக்குது. இந்த கிம்பிளை நான் வந்து ஒரு கிளைண்ட் ஷூட்டுக்காண்டி ஓகே வெறுங்கையில் போய் வீடியோ எடுத்தால் நல்லா இருக்கான்றதுக்காண்டி உடனே அவசரப்பட்டு இந்த கிம்பிள் வாங்கினேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இது வரைக்குமே பெருசாக நான் வந்து கவலைப்பட்டது கிடையாது. இது ஏன்டா அவசரமாக வாங்கணுன்றது கவலைப்பட்டது கிடையாது. அந்தளவு இது வந்து ஒர்த்தான கிம்பிள். இது வரைக்கும் இந்த கிம்பிள் வாங்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை சார்ஜ் போட்டிருப்பேன். அவ்வளோதான், 50 தடவை, நான் ஒரு 40-30 தடவை அவ்வளோதான் சார்ஜே போட்டிருப்பேன். மோஸ்ட்லி சார்ஜும் போட்டது கிடையாது. எனக்கு லோ பேட்டரின்னு ஒரே ஒரு தடவை தான் காமிச்சிச்சு. அது இந்த போன விளாகில் கொஞ்சம் ஃபுல் எஃபெக்டிவாக 1 மாதம் சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ காமிச்சிச்சு. இதில் நான் எடுத்த எனக்கு பிடிச்ச வீடியோஸில் நான் யூஸ் பண்ணியிருக்க சினிமாட்டிக் ஷாட்ஸை வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும்.